புத்தக பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பக்கம் 73. மனித பந்தங்கள் எல்லாம் தன்னை விட்டு விலகி வெகு தூரம் போய்க் கொண்டிருக்கும் போது மாடுகள் மட்டும் எஜமான் வாசனை தேடி மீண்டும் தன்னிடமே வந்துவிட்ட ஆனந்த கூத்தாட்டத்தில் ஆசை தீர அழுதார் பேயத்தேவர். மாடுகளும் சேர்த்து அழுதன. மாட்டுக்கண் மனுஷக்கண் என்ற பௌதிகம்தான் வேறுபட்டதே தவிர கண்ணீர் என்ற ரசாயனம் மட்டும் அவர்களுக்குள் வேறுபடவில்லை. கனா கண்டு விழித்து கொண்டவனைப் போல் கண்களை கசக்கி கொண்டு ஓடி வந்த மொக்கராசு மாடுகளை கண்டதும் மகிழ்ச்சியாகி, அவிங்கள குத்தி கொல்லாமலா வந்தீக என்று செல்ல கோபம் கோபித்து கொம்பு பிடித்து தாடை தடவினான். வாசல் பெருக்க எடுத்த விளக்கு மாற்றோடு திக்கி திக்கி ஓடி வந்த முருகாயி மாடுகள் கண்டு மலர்ந்து, ஏல சிங்கம் பொருள் எங்கேயும் போகாதுல என்று சொலவம் சொன்னாள். களைத்தோடி வந்த மாடுகளுக்கு குளுதானியில் தண்ணி காட்டி கொட்டத்தில் கட்டி வைக்க போன போது மொக்கராசை தடுத்தார் பேயத்தேவர். எப்பா, மாடு நம்ம மாடா இருக்கலாம், இருந்தாலும் விவகாரம் முடியாம வீட்டில் கட்டக்கூடாதப்பா. அம்பலக்கல்லுதான் கள்ளிப்பட்டிக்கு ஐகோர்ட்டு. பொரணி, பொது விவகாரம், பஞ்சாயத்து, உள்ளூர் பொல்லாப்பு, உலக அரசியல் எல்லாமே அம்பலக்கல்லில்தான். 4 குத்துக்கல்லை முட்டு கொடுத்து ஊர் மையத்தில் போடப்பட்ட பலகை கல் அது. அதையொட்டி ஒரு அரசங்குட்டி. 21 வயசுக்கு மேல மனுஷ எலும்புக்கு வளர்ச்சி இல்லைங்கிற மாதிரி வச்ச நாள்ல இருந்து ஒரு 10 மாசம் வளர்ந்துச்சு, அப்புறம் நின்னு போச்சு. அந்த சவள மரத்தில் கட்டினார் பேயத்தேவர். மயிலை செவலை இரண்டையும். தவணை முறையில் விடிந்து கொண்டிருந்தது வானம். ஒவ்வொரு கண்ணாய் விழிக்கத் தொடங்கிய நேரம். சில கிழடுகள் மட்டும் செங்கல் உரசி பல்லுள்ள இடத்தில் மட்டும் அப்படியும் இப்படியும் இழுகி வாய் கொப்பளித்த தண்ணீரில் வாசலும் தெளித்துவிட்டு அடுத்த ஆளுக்கு ஆகும் என்று மிச்ச தண்ணீரை சொம்போடு வைத்து சிக்கனம் செய்தன. கலப்பை, மம்பட்டி, கொத்து, பன்னருவா, கோடாலி, வாச்சாந்து, கடப்பாறை போன்ற தளவாடங்களே சொல்லும் இன்னைக்கு இன்ன ஆளுக்கு இன்ன வேலை என்று. அம்பலக்கல்லில் மேல் துண்டு போர்த்தி மாடுகளோடு குத்த வைத்து உட்கார்ந்து விடிவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் பேயத்தேவர். அவர் நினைத்தபடியே ஒரு பெருங்கொண்ட கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏற்பாடுகளோடு அவர்களும் வந்து சேர்ந்தார்கள். எவன்டா அவன் மாட்டாவுத்துக்கிட்டு வந்தவன்? இது கள்ளிப்பட்டியா களவாணிப்பட்டியாடா?